ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே குட் ஃப்ரைடே பெரிய வெள்ளிக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பெரிய வெள்ளி என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்போமானா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை, அடக்கம் பண்ணப்படுதலை நினைவு கூர்ந்து தியானிப்பதற்கு பேர் என்ன? பெரிய வெள்ளி, குட் ஃப்ரைடே. இந்த குட் ஃப்ரைடே 3 காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. இந்த 3 காரியத்தை நாம் விளங்கி கொண்டால் கிறிஸ்தவத்தின் அடிப்படை விசுவாசம் நமக்கு ஆடாமல் அசையாமல் பசுமரத்தாணி போல இருக்கும். நம்பர் 1 சாக்ரிஃபைஸ், பலி. நம்பர் 2 மீட்பு, ரெடம்ஷன். நம்பர் 3 லவ். இந்த 3 காரியங்களை இந்த பெரிய வெள்ளி சிலுவை தியானத்தினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள், தி ப்ராஃபிட் ஃபார் த பிலீவர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். முதலாவது சாக்ரிஃபைஸ். இந்த சாக்ரிஃபைஸ் எதற்காக? மனுக்குல பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு பெறுவதற்கு இந்த பலி செலுத்தப்படுதல் என்கிற நிகழ்வு நடந்தேறி இருக்கிறது. நாம் இப்போ வாழ்கிற காலத்திலேருந்து பார்த்தா 2025 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கு? நடந்து இருக்கு. இந்த சாக்ரிஃபைஸில் ஃபார்ம் ஆஃப் சாக்ரிஃபைஸ், ஃபார்ம் ஆஃப் சாக்ரிஃபைஸ், அது தமிழில் எப்படி சொல்கிறது? பலி பொருள், பலி பொருளை வைத்து இந்த பலியை 3 வகையாக பிரிக்கலாம். 1 மிருகங்களை பலியிடுதல், 2 உணவு பதார்த்தங்களை, கனிகளை பலிகளாக செலுத்துதல், 3 நரபலி. என்ன பலி? நரபலி. நரபலி, நரர் அப்படின்னா மனிதர்னு அர்த்தம், இந்திரன் அப்படின்னா தலைவன் அர்த்தம். அப்ப நரேந்திரன்னா என்ன அர்த்தம்? மனிதர்களின் தலைவன் அர்த்தம். மனிதர்களின் தலைவருக்கு பேர் தான் இயேசு கிறிஸ்து. மனிதர்களின் தலைவருக்கு பேர் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப அவருக்கு இன்னொரு பேரு நரேந்திரன், இன்னொரு பேரு நரேந்திரன். அவரு நரபலியா நமக்கு என்ன ஆயிருக்கிறாரு? பலியாயிருக்கிறார். இப்போ அனிமல் சாக்ரிஃபைஸை இஸ்ரவேலர்கள் கடைபிடித்து வந்தார்கள். அதற்கு முன்பே பலி கோட்பாடு நிறைய மற்ற மக்கள், இஸ்ரவேல் வரலுக்கு முன்னாடி ஜனங்கள் இருந்தாங்களா? ஆமா. சேமின் வம்சாவளியில ஆபிரகாம் என்ன செய்றார்? வராரு. அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்காங்களே, காம் இருக்கிறாங்க. அதான் நம்ம காமாவே இருக்க மாட்டோம். எதுக்கு என்ன நடக்குன்னு ஒண்ணுமே என்ன செய்யாது, நமக்கு தெரியாது. இன்னொன்று யாப்பேத், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்ல. அப்போ அனிமல் சாக்ரிஃபைஸை இஸ்ரவேலர்கள் ஃபாலோ பண்ணாங்க. 2வது போஜன பலியை இஸ்ரவேலர்களும் ஃபாலோ பண்ணாங்க. பாகன் புறஜாதியாரும் என்ன செய்தாங்க? ஃபாலோ பண்ணாங்க. நரபலியை இஸ்ரவேலர்கள் ஃபாலோ பண்ணல, புறஜாதியார் மட்டும் என்ன செய்தாங்க? ஃபாலோ பண்ணாங்க. பாருங்க, பிசாசு எப்பவுமே ரகசியத்தை யாருக்கு சொல்லி கொடுத்துருக்கான்? அவன் ஆளுக்கு சொல்லி கொடுத்துருக்கான். எப்படி உன் மேலே அந்த ஆவியை இறக்குறது, அந்த ஆவியை எப்படி உன் மேலே வச்சுக்கிட்டே அலையிறது அப்படிங்கிறது யாருக்கு தெரிஞ்சிருக்கு? புறஜாதியாருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க நரபலியை என்ன செய்திருக்கிறாங்க? செஞ்சிருக்காங்க. நரபலிட்டு அந்த ஆவியை தான் மேலே இணைஞ்சுக்கிடுவாங்க, வர வச்சு அந்த ஆவியை வச்சு மனிதர்களுக்கு சில சூப்பர் நேச்சுரல் என்ன செய்வாங்க? செய்து பயமுறுத்தி மிரட்டி பணம் வாங்கிடுவாங்க. அதைத்தான் இயேசு கிறிஸ்து நரபலியாக சிலுவையிலே அவர் என்ன செய்தார்? ரத்தம் சிந்தி
எல்லாருக்கு மேலேயும் பரிசுத்தாவி வர்ற மாதிரி என்ன செஞ்சிட்டாரு? காட் ஸ்பிரிட் வர்ற மாதிரி செய்துட்டார். அதனால உங்க மேல என் மேல என்ன ஆவி இருக்குது? காட் ஸ்பிரிட். ஸ்பிரிட் ஆஃப் காட் வந்து உள்ள இருக்கிறாரு. இதுதான் ஃபார்ம் ஆஃப் சாக்ரிஃபைஸ். 3 ஃபார்ம் தான்: அனிமல், ஃபுட், மேன், ஹியூமன். இந்த 3. இதுல சிலுவையில் நடந்தது என்ன பலி? நரபலி. த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சாக்ரிஃபைஸ். அனிமல் கொடுக்கும்போது சின்னு வந்து கவர் ஆச்சு. என்னாச்சு? கவர் ஆச்சு. ஆனா சின்னு முழுசு என்ன செய்யல? போகல. அப்படின்னா பாவத்தின் ஆளுகை முடியல. 1 வருஷம் விடுதலை. ஆனா பாவம் தான் என்னஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நரபலியாகிய இயேசு சிலுவையில் செஞ்ச உடனே தேவன் தன்னுடைய நீதியை, ஜஸ்டிஸ், அவர் நிறைவேற்றி முடித்து தன்னுடைய கோபத்தை சாந்தமாக மாற்றினார். சாந்தமா மாறிட்டார். சாந்தனா மாறிட்டார். சாந்தாவா மாறிட்டார். சாந்தியா மாறிட்டார். சாந்தினா என்ன? அமைதி. ஒரு சில காரியங்கள் பண்ணும்போது மனசு சாந்தி என்ன செய்யாது? அடையாது. அதை போராடி, ஆமாம், 2 அடி வாங்கி அப்படிதான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? சரிப்படுத்த வேண்டியிருக்கு. அதை இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக என்ன செய்தார்? சரி பண்ணினார். சரி, இது ஃபார்ம்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ் முடிஞ்சது. பர்பஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ். இந்த சாக்ரிஃபைஸின் பர்பஸ் என்ன? இப்போ நீங்க நம்பர் 1 பர்பஸ் அடோன்மெண்ட். பழைய ஏற்பாட்டிலே ஆடு மாடுகளை என்ன செய்தார்கள்? பலி செலுத்தினார்கள். பறவைகளை என்ன செலுத்தினார்கள்? பலி செலுத்தினார்கள். அப்படி செலுத்தப்படும் போது ஒரு சீர்திருத்தம். அடோன்மெண்ட்னா என்னது? ஒரு சீர்திருத்தம். சாமிகிட்ட போய் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம், இனிமேல் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். அப்படி கூட இப்போ நம்ம சொல்கிறது இல்லை பாருங்க. நம்ம ஏதோ ஒரு இதை பண்ணிடுவோம். ஒரு காரியத்தை செய்யும்போது ஒரு தவறை ஒரு ஆள் செய்துட்டாங்கன்னா அந்த தவறு செய்த ஆள் என்ன செய்யணும்? அமெண்ட்மெண்ட்டை போடணும். அது போடலை அப்படின்னு அதை விட்டோம்னா அது ஏகப்பட்ட வேலைகளை பின்னாட்கள் என்ன செய்யும். இப்போதைக்கு அப்படின்னு விட்டுட்டோம்னா அது என்ன செஞ்சிடும்? எல்லாத்தையும் அமுக்கி வச்சிடும். பெரிய தலைவலி ஆயிரும். 1 வயசு ஆடு மாடாக இருக்கும்போது அதை என்ன செஞ்சிடணும்? ஆரம்பத்திலேயே சரிப்படுத்தணும். அப்போ ஆடு மாடுகளை கொடுக்கும்போது அதுக்கு பேர் அடோன்மெண்ட். அப்படின்னா சீர்திருத்த பத்திரம் போடுறோம்ல. ஒரு பத்திரத்தில் ஒரு தப்பு பண்ணோம், திருப்பி போய் சீர்திருத்தம் போடுறோம்ல, போட்டோம்ல. அதே மாதிரி ஒரு பலியை கொடுத்து ஒரு சீர்திருத்தம் அந்த பண்ணிக்கிறோம். ஆண்டவர் அடுத்து ஏதாவது இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம்? சீர்திருத்தத்துக்கு வாரம் தப்பிதங்களை திருத்தி கொள்ளுதல். அதுதான் அந்த அனிமல் கொடுக்கும்போது. ஆனால் புதிய உடன்படிக்கையில் மனிதனே என்ன ஆனாரு? பலி ஆனார். தேவன் மனிதனாக வந்து மனிதனே பலியானதுனால அதுக்கு பேர் ப்ரோபியேஷன். அதுக்கு பேரு அமைதிப்படுத்துதல். பாவத்தை பார்த்து ஆக்ரோஷமான கோபத்தில் பட்சிக்கிற அக்னியாக, அக்னீஸ்வரனாக இருந்த பிதா சிலுவையில் இயேசு கிறிஸ்து ரத்தம், கடைசி சொட்டு ரத்தம் சிந்தின உடனே அவருடைய கோபம் என்ன ஆயிடுச்சு? சாந்தமாக மாறியது. அதான் ப்ரொபட்டியேஷன். அதான் பர்பஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ். அந்த காலத்தில் நம்ம பிறந்திருக்கோம், மிகுந்த பாக்கியம். அதில் வேற நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சு. எப்படி கிடைச்சது? இந்த பலியை நாம் ஏற்றுக்கொண்டோம், ஒத்துக்கொண்டோம், நம்பினோம். இந்த 3 காரியம். சிலர் ஏற்றுக்குருவாங்க. ஆமையா இயேசு வந்து என்ன பண்ணார்? சிலுவையில் பலியானாரியா? அது கிறிஸ்தவங்களுக்கு, எனக்கு இல்லை. இங்கே என்ன ஆயிடுவார்? அவரு அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது இல்லையா? வந்தாரியா?
பலியான ஏரியா எனக்காக தான் அப்படின்னு ஒத்துக்கிடுவார். ஒத்துக்கிட்ட உடனே பிரச்சனை வந்துடும். ஒத்துக்கிட்ட உடனே பிரச்சனை வந்துடும். பிரச்சனை வந்த உடனே ஏண்டா அப்படின்னு நம்பிக்கைய வேற பக்கம் மாற்றுவார் பாருங்க. அப்பயும் அவருக்கு என்ன நடக்காது? இந்த சிலுவையில் இருக்கிற சுதந்திரம் என்ன செய்யாது? கிடைக்காது. அப்போ ஏற்றுக்கொள்ளணும். பூமிக்கு வந்தாரு, சாமி தான் எப்படி வந்தாரு? மனுஷனா அப்படின்னு என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் அவரு எனக்காக தான் வந்தாருன்னு ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொண்ட உடனே உங்களுக்கு டெஸ்ட் வரும். அந்த டெஸ்டும் போதும் இல்லை, எனக்காக வந்து மரணித்து உயிர்த்தவர் என்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். அதனால் அவர் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். போட்டு என்ன ஆடு ஆடினாலும் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை. அது உங்க மேல புயல் வீசும்போது, உங்க மேல பிசாசு அலிகேஷனை கொண்டு வரும்போது, உங்க மேல இச்சையின் ஆவி வரும்பொழுது, உங்க மேல பெருமையின் ஆவி வரும்பொழுதுதான் உங்களுக்கு அது என்ன செய்யும்? புலப்படும். விசுவாசம் என்ன செய்யப்படும்? அதுதான் ப்ரொபட்டியேஷன். இந்த ரெண்டையும் அடோன்மெண்ட் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பண்ணப்பட்டது. இந்த ப்ரொபட்டியேஷனை சாந்தப்படுத்துதல், தேவனை சாந்தப்படுத்தி தேவனுடைய அன்பை மனிதர்களுக்கு மறுபடியும் வாங்கி கொடுத்தவர் சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியான இயேசு கிறிஸ்து. இந்த ரெண்டு பர்பஸ். மூன்றாவது தேங்க்ஸ் கிவிங். இப்போ நம்ம என்னதான் செய்யணும்? நம்ம சிலுவையில் என்ன செய்யல? உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அவர் இணைஞ்சிட்டாரு, பட்டார். நம்ம பண்ணல. அதனால அதுக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். மூணாவது கம்யூனியன், கனெக்ஷன் வித் டிவைன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடன் தேவனோடு என்ன செய்யப்படுகிறீர்கள்? இணைக்கப்படுகிறோம். அதனால கம்யூனியன்ல அதை நினைவு கூர்ந்து நம்ம இணைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த 4 தான் பர்பஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ். இந்த சாக்ரிஃபைஸில் முக்கியமாக நமக்கு நம்மளுடைய பாவம் நம்மை விட்டு தூக்கி எறியப்பட்டது. 2 ஆர்டர் ஆஃப் லைஃப் இருக்கு. என்ன லைஃப் இருக்கு? 2 ஆர்டர் ஆஃப் லைஃப். மனிதன் பிறக்கும் பொழுது ஒரு ஆர்டரில் பிறக்கிறான், ஜென்ம சரீரத்தில். அது என்னன்னா பாவம், மரணம், நரகம். பாவம், மரணம், இது ஒரு ஆர்டர் ஆஃப் லைஃப். அந்த ஆர்டர் ஆஃப் லைஃப்ல தான் நம்ம என்ன செய்யறோம்? பிறக்கிறோம். அதான் ஜென்ம சரீரம். உள்ளுக்குள்ள ஆவிக்குரிய சரீரம் என்ன செய்யாது? உயிரோட இருக்காது. அப்புறம் நீங்க இந்த சுவிசேஷ சத்தத்தை கேட்டு உங்க மனசை திருப்பி நீங்க அதை ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு நம்பும் பொழுது உங்களுக்கு ஆவிக்குரிய சரீரம் என்ன செய்யுது? உயிரோட வருது. அது என்ன ஆர்டர் ஆஃப்? பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன், பரலோகம். இது அடுத்த ஆர்டர் ஆஃப் லைஃப். அடுத்த ஆர்டர் ஆஃப் லைஃப். இது புரியணும். இது புரியலைன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பைபிள் வாசிக்கிட்டே இருப்பேன், அதுக்கு ஒன்றும் தெரியாதனால பைபிள் வாசிக்கிற நிறுத்திடாதீங்க. நீங்கள் என்ன செய்யணும்? புரியுது புரியல வாசித்து கொண்டே இருக்கணும். ஏன்னா உங்களை மாதிரி இருந்து எனக்கு நான் வாசிக்கும்போது இப்படிலாம் வாசிக்கல, கொஞ்ச நேரம் வாசித்து இணைஞ்சிருவேன், தூங்கிடுவேன். அப்போ என்னை நடத்துகிற தம்பி ஒரு 10 வசனம் வாசித்துட்டாவது தூங்குடான்னு. எப்படி 10 வசனம்? 10 முயற்சி ஒன்று 5லேயே என்ன ஆயிடுவேன்? தூங்கிடுவேன். ஆனால் எனக்கு இப்போ புரியுது பாருங்க. அதனால நீங்க வாசிக்கிறத என்ன செய்யக்கூடாது? நிறுத்தவே கூடாது. என்ன புயல் அடிச்சாலும் என்ன செஞ்சணும்? வாசணும். உடம்பு ஒரு சேட்டையை பண்ணும், மனசு ஒரு சேட்டையை பண்ணும். இதை என்ன செய்யக்கூடாது? நிறுத்தவே கூடாது. இதை வந்து செய்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் சத்துரு தோல்வியை ஒத்துக்கொள்வான். ரெண்டு ஆர்டர் ஆஃப் லைஃப் இல்லையா? சாக்ரிஃபைஸ். இந்த சாக்ரிஃபைஸை நம்புறதுனால நீங்கள் பாவம் என்கிற தளத்திலிருந்து பாவ மன்னிப்பு என்கிற தளத்திற்கு, அந்த வாழ்விற்கு என்ன செய்யப்படுகிறீர்கள்?
உயர்த்தப்படுகிறீர்கள். உயர்த்தப்படுகிறீர்கள். ரெண்டாவது ரிடம்ஷன், மீட்பு. மீட்பு எதிலிருந்து நீ மீட்கிறது? இந்த ஜென்ம சரீர வாழ்விலிருந்து இந்த வாழ்வை நாம் வாழ்ந்தால் நேரம் எங்க போயிடுவோம்? நரலோகம் போயிடுவோம். அப்ப மனிதன் நரலோகம் போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் பிதாவாகிய தெய்வம் தன்னுடைய குமாரனை அனுப்பி சிலுவையிலே ரத்தம் சிந்த வைத்து மரணித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்ததினாலே மனு குலத்திற்கு எல்லாரும் கட்டாயம் எங்கதான் போனோம்? நரலோகம்தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விதி சிலுவையிலே மாற்றி எழுதப்பட்டது. என்ன எழுதப்பட்டுச்சுன்னா, நீ விரும்பினா நரலோகம் போலாம், நீ விரும்பினா எங்க போலாம்? பரலோகம் போலாம். எல்லா மனிதர்களுக்கும் இந்த பரலோகம் திறந்தே இருக்கும். யாரெல்லாம் இந்த கிறிஸ்துவின் பலியை நம்புகிறார்களோ, ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஒத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக என்ன உண்டு? அப்ப ரிடம்ஷன்னா நரலோக வாழ்விலிருந்து மீட்டு மனு குலத்தை பரலோகத்தில் சேர்த்தார் இயேசு. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மீட் ரிடம்ஷன் அப்படின்னா பையிங் பேக், மறுபடியும் என்ன செய்யறது? வாங்கிறது. நம்ம பரலோக வாழ்வில் இருக்கும்படியாக தான் தேவன் படைத்தார். நமக்கு என்ன கொடுத்தார்? ஃப்ரீ வில் கொடுத்தார். நாம தான் என்ன செய்தோம்? பிசாசோட அலையன்ஸ் என்ன செஞ்சுக்கிட்டோம்? போட்டுக்கிட்டோம். அதனால அவன் என்ன செஞ்சா, எங்க வீடு எங்க இருக்கு? நரலோகத்துல இருக்கு, என் கூட நெஞ்சிர வந்துரு. இப்ப ஆண்டவருக்கு தெரியும் நம்ம அறியாம அதை செய்துட்டோம்னு சொல்லி. அதனாலதான் அப்ப இருந்தே என்ன செய்யறாரு? மெஸ்ஸியா வருவார், மெஸ்ஸியா வருவார், மெஸ்ஸியா வருவார், மெஸ்ஸியா வருவார்னு கொண்டு வந்து மெஸ்ஸியா வந்துட்டார், எல்லாம் செய்துட்டார். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அதை நம்பி நாம் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? பரலோக வாழ்விற்காக, நித்திய வாழ்விற்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் ரிடம்ஷன். அந்த ரிடம்ஷன் சிலுவையிலே என்ன செய்தது? நிறைவேற்றி முடிக்கப்பட்டது. மூன்றாவது லவ். மூன்றாவது லவ். லவ்னா என்னன்னா, உங்களுடைய சுதந்திரத்தில் தலையிடாத அன்பு. தேவ அன்புனா என்ன? உங்க சுதந்திரத்தில் என்ன செய்யாது? தலையிடாது. உங்களுக்கு ஆலோசனை சொல்லும், நீங்க அதை ஏற்றுக்கலனாலும் உங்களுக்கு என்ன செய்யாது? வருத்தம் படாது. இது பர்சனல், இது பர்சனல். அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது. பர்சனல் வேற, சோசியல் வேற. 3 நாலேஜ் இருக்குது. ஒரு நாலேஜ் பர்சனல் நாலேஜ், இன்னொரு நாலேஜ் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ். ஆமாம், பைபிளை வாசிச்சுட்டு மேத்தமெட்டிக்கல் நாலேஜில் யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு விடையே கிடைக்காது. ஏன்னா பைபிளுங்கிறது பர்சனல் கைடு. பர்சன்னா யாரு? நம்ம தான். பர்சனல் கைடு, பர்சனல் இன்ஸ்ட்ரக்ஷன். இட் இஸ் நாட் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ். அடுத்த நாலேஜ் சயின்டிஃபிக் நாலேஜ். இட் இஸ் நாட் சயின்டிஃபிக் நாலேஜ். நீங்க சயின்டிஃபிக்கா திங்க் பண்ணீங்கன்னா கிடைக்காது. மண்டை குழம்பிரும். Personal, God love is a personal knowledge. We cannot prove God, but we can experience God. நாம் தேவனை நிரூபிக்க முடியாது, நாம் தேவனை உணர்ந்து கொள்ள அனுபவிக்க முடியும். அதான் God's love. அதான் God's love. இந்த லவ் நமக்கு புரியணும். இந்த லவ் நமக்கு புரியணும். அதனால தான் நம்ம தேவனை என்ன செய்யலாம்? திட்டலாம், தேவனை ரிஜெக்ட் பண்ணலாம். அவர் என்ன தான் செய்யறார்? பார்த்துக்கிட்டே இருப்பார். தேவனை கோபம் மூட்டலாம், தேவனுக்கு முன்னாடி கீழ்ப்படியாம என்ன செய்யலாம்? பிராக்டிஸு பண்ணலாம். அவர் என்ன தான் செய்வார்? அமைதியா இருப்பார். ஏன்? லவ். காட்ஸ் லவ். உங்க சுதந்திரத்துல என்ன செய்யாது? தலையிடவே மாட்டாரு. ஃப்ரீ சாய்ஸ் கொடுத்திருக்காரு, ஃப்ரீ வில் கொடுத்திருக்காரு.
நான் யாரையும் நரலோகத்துக்கு அனுப்புறதா இல்லை. நான் நரலோகத்தை தயார் பண்ணது பிசாசுக்கும் அவனுடைய ஃபாலோயர்ஸுக்கும். இப்போ நீங்கள் ஏதோ ஃபாலோ பண்ணுறீங்களா கேட்குறாங்கல்ல, அதெல்லாம் பாருங்கள். அது மாதிரி நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்க? இயேசுவை ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை பிசாசை ஃபாலோ பண்றோமா? அப்போ பிசாசை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக டெஸ்டினேஷன் எங்கே போய் நிற்கும்? நரலோகம். அதையும் தேவன் என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார், தடுக்க மாட்டார். ஆனால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டு உங்களை அவன் இழுத்து கொண்டு போறான்னா உங்களை விடவே மாட்டார். உங்க சுய விருப்பத்துக்கு மரியாதை கொடுப்பார். நீங்களே விரும்பி நீங்களே போனீங்கன்னா போயிட்டு வா மகாராஜான்னு அனுப்பிடுவார். தடுக்கலாம் மாட்டாரு. பிசாசுக்கு லாபம் தானே, அவனும் துணைக்கு ஒரு ஆளு கிடைச்சிருச்சு அப்படின்னு உட்காந்துருப்பான். அப்படின்னா என்ன தெரியுமா? சேஞ்ச் யுவர் மைண்ட். சேஞ்ச் யுவர் மைண்ட். நம்ம மனசு ஒரு பாவத்துக்கு முன்னாடி போகும். அதை பார்த்த உடனே அதுக்கு ஆசையா இருக்கும். அதை திருப்பி இங்கிட்டு கொண்டு வந்தா திருப்பி அதை என்ன செய்யும்? இது கொஞ்ச நாள் நடக்கும். அதை திருப்பி கொண்டு வந்து அப்புறம் கிறிஸ்துவுக்கு அந்த எண்ணத்தை என்ன செய்யணும்? சிறைப்படுத்த வேண்டும். அதான் 2 கொரிந்தியர் 10:3-4-5 பார்த்தீங்கன்னா, வில்லிங்னஸ் ஆஃப் யுவர் மைண்ட் டு சரண்டர் கிரைஸ்ட். உங்க மனசுக்கு மாஸ்டராக கைடாக இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? நியமிக்க வேண்டும். வில்லிங்னஸ். இந்த இடத்துல இயேசு இருந்தால் இது என்ன செய்வார்? கோட்டி பயன்வார், அண்டர் பிளாக்கு, தப்பு அப்படிதான் சொல்லுவார். அது அப்படிதான் இருக்குது. அப்போ அதை கொடுக்க அதுலேருந்து என்ன செய்வோம்? வெளியே வரும். சேஞ்சிங் யுவர் மைண்ட். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நடக்கணும். பிசாசு சொல்லுவான், இந்த சிலுவையை ஏற்றுக்கிட்டு இந்த பாடு தேவையா? ஆண்டவர் சொல்லுவார், கொஞ்ச காலம்தான் இந்த பாடு, அப்புறமா உனக்கு நித்திய வீடு. கொஞ்ச காலம் பாடு, நித்திய வீடு. பிசாசு சொல்லுவான், உனக்கு மட்டும்தான் பாடுன்னுவான். ஆவியானவர் சொல்லுவார், ஊரெல்லாம் பாடு. மாம்சலத்துக்கு ஒவ்வொருத்தனுக்கும் இந்த 3 சோதனையை நான் இணைஞ்சிருக்கேன், வச்சிருக்கேன், உனக்கு மட்டும் இல்லை அப்படின்னுவார். தி கம்யூனிகேஷன் வித் காட். நீங்க எந்த சூழல்ல இருந்தாலும் தேவனோடு தொடர்பு கொள்வதை என்ன செய்யக்கூடாது? நிறுத்தவே கூடாது. சிலுவையோடு தொடர்பு கொள்வதை நிறுத்தவே கூடாது. அது உங்களை வெற்றி பாதையிலே நடத்தும். வெற்றி பாதையில நடத்தும். நம்ம கம்யூனிகேஷனை விட்டுருவோம் பாருங்க. காட்ஸ் லவ் என்னன்னு தெரியாது. கம்யூனிகேஷனை விடும் பொழுது இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கேருந்து என்ன செய்யாது? நமக்கு கிடைக்காது. பர்சனல் நாலேஜை விட்டுட்டு சயின்டிஃபிக் நாலேஜில் என்ன செய்யறது? இப்படி நிறைய பேர் தர்றான். இப்போ இவங்க வாலிபர்கள் சில கொஸ்டின்லாம் எடுத்துனா அதெல்லாம் பார்த்தா ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்குது. ரொம்ப சயின்ஸே அவங்களுக்கு தெரியாது. அந்த சயின்டிஃபிக்காக நம்மளும் பதில் கொடுத்தா அவங்களுக்கு என்ன செய்யாது? எதுக்கு ஐயா? வாசிங்க. கர்த்தர் உங்களை எதற்காக வடிவமைத்திருக்கிறாரோ அந்த அறிவை மட்டும் உங்களுக்கு என்ன செய்வாரு? கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதை மட்டும் நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமா. கொஞ்ச நாள் கழிச்சு இவன் பிளம்பர்ல அப்படின்னா என்ன? எல்லாரும் பிளம்பர்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அவன் ஒரு 10 வருஷமா பிளம்பிங் வேலைய செஞ்சுக்கிட்டு இருக்கான். திலகத்தை 10 வருஷமா பூக்கடையில் வச்சு பார்த்தோன்னே மக்கள் என்ன சொல்லுவாங்க? இது பூக்கடைக்கார திலகங்கிறது போயிடும். வேலை அவங்களுக்கு என்னவா மாறிடும்? டெசிக்னேஷனா மாறிடும். இது நர்சமால, இது டாக்டர்ல, அவருக்கு ஏதோ ஒரு பேர் இருக்கும். ஏன் அவர் அதை திருப்பி என்ன செய்யறாரு? திருப்பி என்ன செய்கிறார்? அதை செய்யும் பொழுது அந்த பேர் அவருக்கு நிலைச்சு நிக்குது. நீங்க என்னவாக போறீங்கன்னு இப்பவே தெரியாது. நீங்க வேதத்தை தியானிக்கணும். என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வேலையை கர்த்தருக்குன்னு செய்யணும். வேதத்தை தியானிக்கணும். என்ன வாய்ப்பு கிடைக்க செய்யணும். 10 வருஷம் கழிச்சு நீங்க யாருன்னு என்ன செய்யும்? உங்களுக்கும் தெரியும், உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஸோ பர்சனல் நாலேஜ். காட்ஸ் லவ் இஸ் அ பர்சனல் நாலேஜ். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த அன்பு என்ன செய்யும்? வேலை செய்யும். எப்படிங்க தெரியும்? அதுதான் உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்கும்.
உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். கொடுக்கும், மற்றது கெடுக்கும். ஸோ இந்த 3 விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிடம்ஷன், உங்களை இந்த சிலுவை நரகத்திலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறது. ஆமென். உங்களுக்கு இந்த சிலுவை பாவ மன்னிப்பை என்ன செய்திருக்கிறது? கொடுத்திருக்கிறது. ஆதலால் ஞாயிற்றுக்கிழமை கூடும் பொழுது நீங்கள் நன்றி பலி செலுத்த பழகுங்கள். ஆமென். இங்க வந்து ஜெபக்குறிப்பு அணிஞ்சிருந்தாங்க, எழுதக்கூடாது. அதெல்லாம் வீட்டிலேயே வாங்கிக்குவாங்க, வீட்டிலேயே சாங்ஷன் பண்ணிடுவார் ஆண்டவர். அதெல்லாம் சின்னது, அதுக்கு இம்புட்டு பேர் கூடணும்னு அவசியம் இல்ல. அது ரேஷன் கடை. அது என்னது? ரேஷன் கடை. சிலுவையை நம்புறவங்களுக்கு அதெல்லாம் ரேஷன். நீங்க வாங்கலைன்னா உங்க கார்டை கிளீன் பண்ணிடும், அங்கிருந்து போன் வேற வரும், ஒழுங்கா வந்து இணைஞ்சுக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அது ரேஷன். ஆனா உறவை நன்றி பலியை கூட்டுறதுக்கு இப்படி என்ன செய்யணும்? கூடணும். அதனால கம்யூனியனுக்கு என்ன செய்யணும்? கூடணும். இது 2க்கு தான் என்ன செய்யறோம் இங்க. அப்புறம் எல்லாம் வீட்லயே, அப்புறம் எல்லாம் வீட்லயே செஞ்சிடணும். காட்டேஜ் பிரேயர் இருக்கு, அதுலயே எல்லாம் காலியா போயிடும். நம்ம ஜாலியா அப்புறம் சரீரத்துக்குரிய ஜீவனத்துக்கு உண்டானதுக்கு அந்த 5 நாளை பயன்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பலியின் உங்களுக்கு பாவத்திலிருந்து என்ன செய்கிறது? மன்னிப்பை கொடுக்கிறது. மன்னிப்பு என்ன? மன்னிப்புனா என்ன அர்த்தம்? 7 தரம் செஞ்சாலும் நீ மன்னிக்கணும். இயேசு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு சீஷர்களுக்கு. 7 தடவை செஞ்சாலும் நீ என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சரீரம் சாவை மீட் பண்ற வரைக்கும் இந்த சரீரம் என்ன செய்யும்? பல்ட்டி அடிக்கும். பல்ட்டி அடிச்சோன்னா என்ன செய்யணும்? மன்னிப்பு. இறக்கம். இந்த இருதயம் இருக்குல்ல, நீங்க மைண்டை சேஞ்ச் பண்றதா உங்க வேலை. உள்ள இருக்கிற இருதயம் இருக்குல்ல, ஃபேக்டரி, அதை சேஞ்ச் பண்றது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஆமென். நீங்க மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டீங்க, பரிசுத்த ஆவியானவர் உள்ள வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆமென். நீங்க ஜெபம் பண்ண உள்ள இருக்கிறதெல்லாம் என்ன செய்யும்? வெளியே வரும். நீங்க ஜெபம் பண்ணி விடுச்சோன்னா இப்படி வருதேன்னு நினைக்காதீங்க, அது போயிடும். கொஞ்ச நாள்ல உங்க மேல உள்ள ஆளுக அது இழந்துரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த நாள்ல நீங்க வைக்க வேண்டிய 3 முக்கியமான காரியம்: சாக்ரிஃபைஸ், பலி, உங்கள் பாவத்தையும் காலி பண்ணி விட்டது. 2, ரிடம்ஷன், மீட்பு, நரகத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யப்பட்டீர்கள்? விடுதலையாக்கப்பட்டோம். நீங்க நினைக்கலாம், அப்ப நரகத்தை எனக்கு அப்பாயின்ட் பண்ணது யாரு? பாவத்தின் சம்பளம் மரணம்னு நியாய தீர்ப்பு எழுதினது யாரு? சாத்தான் அல்ல, சாமி. அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் தெரிந்தே செய்தான், பரலோகத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கும் போதே செய்தான். அதனால் அவனுக்கு என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது. இப்ப சாத்தான் தூண்டினதால் தோத்தான் ஆதாம். அதனால் அவனுக்கு என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. அந்த மன்னிப்பு நமக்கும் உண்டு. அந்த பொது மன்னிப்பு நமக்கும் உண்டு. இப்ப நாம தான் இயேசு கையை பிடிக்கணுமா, சாத்தாங்காயை பிடிக்கணுமா? பரலோக வாழ்வு சேனலுக்கு வரணுமா, நரலோக வாழ்வு சேனலுக்கு வரணுமான்னு என்ன செய்யணும்? நிர்ணயம் பண்ணணும். நம்ம மனசை எங்க திருப்புறோங்கிறதெல்லாம் இருக்கு.